கீழக்கரை முறைப்படி கருவாட்டானம் எப்படி செய்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் சீலா கருவாடு. மற்ற ஊருக்காரவங்க சீலாவை வந்து வஞ்சிரம் மீன் சொல்லுவாங்க, நெய் மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸில் இருந்து ஒரு பீஸ் எடுத்து அதை குக் பண்ண போகிறேன். சீலா மீனாக வாங்கினோம்னா எங்கள் ஊரில் 1000 ரூபா கிலோ, கருவாடை வாங்கினோம்னா அது 1500 ரூபா, விலை ஜாஸ்தி. மற்ற மீனை விட இந்த சீலா மீனில் பண்ணுற கருவாடை போட்டு குக் பண்ணோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கருவாடை நல்லா கழுவிட்டு உப்பு பிடிச்சிருக்க மண் எல்லாத்தையும் போகட்டு சுடுதண்ணியில் போட்டிருக்குது. இப்போ கருவாடாக்குறதுக்கு தேவையான சாமான் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கத்திரிக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, புளி கரைசல், மல்லித்தூள் போட்டு தான் குக் பண்ணணும். மல்லித்தூள், தேங்காய் பால் எல்லாம் எடுத்தாச்சு. இங்கே சைட் பை சைடாக கருவாடும் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது. தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடும். கிழக்க மீன் பொரிச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா கருவாடு மட்டும் குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குமான்னு தெரில. இப்போ ஆயில் ஊற்றி வெங்காயமும் தக்காளி, பச்சை மிளகா இதுவெல்லாம் முதல்ல சாட் பண்ணிகிட்ருக்கேன். உப்பு போட்டுறவே கூடாது, ஏன்னா கருவாட்டில் நிச்சயமாக உப்பு இருக்குது. பாருங்கள், நம்ம ஆட் பண்ணவே மாட்டோம். அது கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் போடுறோம். மாங்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டோம்னா நான் ஒரு 5-6 கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சு. இல்லை அயன் சக்தி இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்ப்பேன். கருவாடு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உப்பு போட்டுறக்கூடாது, உப்பு போடாமையே குக் பண்ணிட்டு இருங்க. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து மிக்சி கப்பில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும் மசாலா. பாருங்கள், இது அது கடையில் வெந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் மூடி வச்சா சீக்கிரமாக வெந்துரு. நல்லா பாருங்கள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து மிக்சியில் அரைச்சி ஊற்ற போகிறேன். எதுக்காக அப்படி பண்ணுறேன்னா நல்லா அது பிளெண்ட் ஆகிடும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கிரேவி. தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டால் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், காய் சுத்தமாக இருக்கும். பாருங்கள், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றுறேன். ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் வச்சுருக்கிறோம், இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். பட் காய் நல்லா வேகாததுனால இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுங்கிறதுனால அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ண. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. புளி ஊற்றுற டைம் வந்துருச்சு. மூடியிலேருந்து பாருங்கள், சைடில் புகை வந்துக்கிட்டே இருக்கும், தெரியுதா? பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ திறக்க போகிறேன். நல்லா கொதிச்சிருச்சு, காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ புளியை ஆட் பண்ண போகிறோம். புளியை ஊற்றுறேன் பாருங்கள். பண்ணி பார்த்தோம், உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் உப்பே இது வரைக்கும் ஆட் பண்ணல. புளி மட்டும் தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஜாஸ்தியாக தான் தேங்காய் பால் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இப்போ அதில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், புளி நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே, லைட்டாக தண்ணி விட்டு அலசிக்கோங்க. இப்போ தனியாக தாளிப்பு. மீன் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் ஆனில் இருக்குது. இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, தாளிப்பு. ஓகே, அந்த ஆனம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். கொஞ்சம் இதுக்கு மேலே மிளகாத்தூளை போட்டோம்னா கிரேவி கலர் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக நல்லா அழகாக தெரியும். மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட அது இல்லை, நான் கத்திரிக்காயை மட்டும் தாராளமாக சேர்த்தேன். அதுதான் எங்கள் ஃபேமிலிக்கு. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை பார்க்கலாம்.